புலம்பெயர் தமிழர்கள் வழங்கும் பணத்துக்கு ஆடும் அனுர அரசு, நாமல் கிளப்பும் சர்ச்சை. வெளிநாட்டில் பதுங்கியுள்ள பாதாள உலக உறுப்பினர்கள் கசிந்து ரகசிய உரையாடல். பல்கலைக்கழக பாடவிதானங்களில் மாற்றம் வேண்டும், ஸ்ரீநேசன். உலகமயமாக்கலுக்கு அமைய ரணில் எடுத்துள்ள அதிரடி முடிவு. மட்டக்களப்பில் கடற்தொழிலாளர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவையில் கூச்சல் குழப்பம். அக்கரை வெளியில் அறுவடை செய்த நெல்லை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியுறும் விவசாயிகள். நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி. புலம்பெயர்ந்தோருக்காக முழுவீச்சில் செயல்படும் அனுர அரசு, அடித்து கூறும் எதிர்த்தரப்பு. இந்தியாவில் இருந்து வந்த அழைப்பு, புதுடெல்லி பறந்த சில்வின் உள்ளிட்ட ஜேவிபி உறுப்பினர்கள். எப்ஸ்டீனின் ஆவண கோப்புகளில் 188 முறை இலங்கையின் பெயர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி அனுர. இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசுக்கு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்கள் மற்றும் அரசியல் லாபங்களுக்காக தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், 78வது சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் வேறாக கரிநாள் போராட்டம் நடத்துகின்றனர். அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. அவர்களுக்கும் உரிமை உண்டு தங்களினுடைய கருத்துக்களை தெரிவிக்க. ஆனால் அந்த உரிமை அதிகாரம் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை? நாங்கள் இனவாதத்தை வளர்க்க விட மாட்டோம் என கூறிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட 159 பேரும் இனவாதத்தை விதைக்கின்றார்கள். தென்பகுதியில் பெரும்பான்மையினத்தை விமர்சிப்பதோடு புலம்பெயர் தமிழர்களினதோ வடக்கு மக்களின் மனதை வெல்ல நினைத்தால் அது நடக்காது. அதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்ய முடியாது. நான் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மத தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்துங்கள். இனவாதத்தை தூண்ட விடமாட்டோம் என கூறிக்கொண்டு நாட்டில் இனவாதம் உருவாவதற்கான சந்தர்ப்ப சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் அரசியல் தளத்தில் புலம்பெயர் தமிழர்களிடம் நீங்கள் கொண்டிருக்கும் மூலதன அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக மக்களை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். வெளிநாட்டில் பதுங்கியுள்ள 4 முக்கிய பாதாள உலக நபர்கள் கலந்துரையாடிய தொலைபேசி உரையாடல் ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இவர்கள் தங்கள் எதிர்கால திட்டங்கள், குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் பற்றி கலந்துரையாடியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து போலீசார் இந்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 22 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த உரையாடலில் 4 முக்கிய பாதாள உலக தலைவர்களான ரசல் சமேத், பிரான்ஸ் ரூபன், இங்கிலாந்தைச் சேர்ந்த குடுலால் மற்றும் வாலே சாரங் ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர். துபாயில் கைது செய்யப்பட்ட வாலே சாரங்காவுக்கு துபாயில் போலீசார் காட்டிய மோசமான நடத்தை காரணமாக நாடு திரும்பும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடிமக்களை தாக்க அந்நாட்டில் உள்ள தனது கூட்டாளிகள் தூண்டியதாகவும் அவர் உரையாடலில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் விருத்தியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாடவிதானங்களை பல்கலைக்கழகங்களில் உருவாக்க வேண்டும் என ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் தெரிவித்தார். தொழில் வல்லுநர்கள் இந்த நாட்டில் ஊக்குவிக்கப்படுகின்ற போது, முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பை அளிக்கப்படுகின்ற போது இந்த நாடு விரைவாக முன்னேறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த சட்டம் நடைமுறையில் இந்த தன்மைகளை செய்ய வேண்டும். ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். நாங்கள் இறக்குமதிக்காக அதிகமான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற வருவாய் என்பது நமக்கு குறைவாக இருக்கின்றது. ஏற்றுமதி வருமானம் குறைந்தும் இறக்குமதி வருமானம் கூடியும் இறக்குமதி மூலமாக கிடைக்கின்ற செலவு அதிகரித்து இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டில் துண்டு விழும் தொகை என்பது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவேதான் இந்த சட்ட மூலத்தின் மூலமாக நிச்சயமாக தொழில் ஊக்குவிப்பாளர் அல்லது தொழில் வல்லமையாளர்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஊக்குவிக்க வேண்டிய நிலைமையும், அதே நேரத்தில் இந்த தொழில் வல்லமையாளர்களை இனம், மதம், ஜாதி, குலம் பார்க்காமல் திறமை உள்ளவர்களுக்குரிய ஊக்குவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தில் எமது நாட்டில் காணப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். இப்போது மேற்குலக நாடுகளை பார்க்கின்ற போது அந்த விற்பனர்கள் மூலமாக அயல் நாடுகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு தொழில் வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தொழிலுக்காக பட்டதாரிகள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், உண்ணாவிரதம் செய்கின்றார்கள்.
அவர்கள் உண்மையில் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள். எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள் எங்களிடம் தொழில் கேட்பதில் எந்த விதமான வாத பிரதிவாதமும் இருக்க முடியாது. அவர்கள் இப்போது ஆசிரியர் தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதிலிருந்து அவர்கள் அந்த தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கான தீர்மானம் என்பது கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொழிலுக்குரியவர்களை நாங்கள் பயிற்றுவித்து பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கின்ற போது அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த பாடவிதானம் இருக்க வேண்டும். சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 10 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பாடவிதானங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்கள் வெளியேறியவுடன் அரசிடம் தொழிலை கேட்கின்ற அளவுக்குத்தான் இப்போது இருக்கின்ற கற்றலும் பல்கலைக்கழக பாடவிதானமும் அமைந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் கொடுத்த பாடங்களுக்குரிய கற்கைகளை மேற்கொண்டு கொள்ளுகின்றார்கள், பட்டத்தை பெறுகின்றார்கள், எங்களிடம் தொழில் கேட்கின்றார்கள். ஆனால் இந்த பட்டதாரிகள் உண்மையில் உயர் தொழிலகம் என்கின்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தொந்தரவுகள் இருக்க முடியாது. எனவே இந்த உயர் தொழிலகம் அல்லது உயர் தொழிலாளர் அகம் என்றதன் மூலமாக இந்த பாடவிதான மாற்றங்களை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்க வேண்டும். என்றால் பல்கலைக்கழகம் வழங்குகின்ற கல்வி அறிவுசார் கல்வியாக இருக்கின்றதை ஒழிய மனப்பாங்கில், திறன்களில், பிரயோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை. பிற நாடுகளை, வளர்ந்த நாடுகளை ஏற்படுத்தி பார்த்தோம் என்றால் அந்த தன்மைகள் காணப்படுகின்ற. எனவே இந்த எண்ணக்கரு ஒரு சாத்தியமான எண்ணக்கருவாக அமைய வேண்டும். இதன் மூலமாக எமது நாடு, எமது இளைஞர்கள், எமது ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி ஸ்மார்ட் அரசியலை தழுவக்கூடிய புதிய தலைமுறை தலைமைத்துவத்துக்கு தயாராகி வருவதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீகோத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஸ்மார்ட் யூஎன்பி டிஜிட்டல் திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் இதனை தெரிவித்தார். எனக்கும் வயது 70 தாண்டிவிட்டது. உள்நாட்டு போரின் பின்னர் பிறந்த சென்பீட்டா தலைமுறையிடம் ஐக்கிய தேசிய கட்சியையும் அரசியலையும் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டார். கடந்த கால தலைவர்கள் நாட்டை வெவ்வேறு தலைமுறைகளுக்கு தயார்படுத்தியதை நினைவு கூர்ந்த முன்னாள் ஜனாதிபதி DS சேனநாயக்க நாட்டை பேபி பூமர்ஸ் தலைமுறைக்கும் JR ஜெயவர்தனவே மிலேனியல் தலைமுறைக்கும் தயார்படுத்தியதையும் இப்போது கட்சியை நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய இளைஞர்களிடம் ஒப்படைப்பதே தனது பொறுப்பாகும் என்றும் சுட்டிக்காட்டினர். எதிர்கால அரசியலுக்கு மெய்நிகர் யதார்த்தம் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக கட்சிக்குள் டிஜிட்டல் நிர்வாகி மற்றும் டிஜிட்டல் அமைப்பாளர்கள் போன்ற புதிய பதவிகள் உருவாக்கப்படும். டிரம்பின் உலகம், சீனாவின் செல்வாக்கு மற்றும் இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுப்பது போன்ற உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை நாட்டிற்கு தேவை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்மார்ட் யூஎன்பி திட்டத்தின் கீழ் ஸ்ரீகோத்தா தலைமையகம் ஸ்டார்லிங் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக இணைய வசதிகளுடன் பொருத்தப்படும். மேலும் கட்சி உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் உறுப்பினர் அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபடுவோர் மட்டக்களப்பு கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடற்தொழில்களில் ஈடுபடுவோர் மட்டக்களப்பு கடற்தொழில் நேரியல் வள திணைக்களத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று வியாழக்கிழமை முன்னெடுத்துள்ளனர். வாகரை பகுதியில் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் பெருமளவானோர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள வாவிக்கரை வீதியால் சென்று கடற்தொழில் நேரியல் வள திணைக்களத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட காலமாக கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்களை இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தாங்கள் நீண்ட காலமாக கடற்தொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி வருவதுடன் தற்போது உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி கரைவலை இழுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதனால் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். உளவு இயந்திரம் மூலம் வலைகள் இழுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடற்தொழிலாளர்களின் குடும்பங்கள் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் வேண்டாம் வேண்டாம் மீனவர்களின் தற்கொலைக்கு காரணமாக வேண்டாம், வாழவிடு வாழவிடு, கரைவெளி மீனவர்களை வாழவிடு, நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும், மீனவர்கள் கற்காலத்துக்கே திரும்ப வேண்டுமா, மீனவர்களின் அவரநிலை உங்களுக்கு தெரியவில்லையா போன்ற சுலோகங்கள் கொண்டவாறு பதாதைகளை
ஏந்தியவாறு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது மட்டக்களப்பு கடற்தொழில் நேரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்து போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கடற்தொழில் அமைப்பினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உரிய திணைக்களத்தின் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவரால் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் இன்னத்தை நம்பி நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் ரொம்ப காற்றுக்குள்ளே நாங்கள் தண்டு இழுத்து கரவலையை இழுக்கணும் இடுப்பால். அதே டைமில் வந்து நாங்கள் இழுக்க மாட்டோம்ட்டு இழுப்போம். ஆனாலும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ காற்று கடலில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த மிஷினை போட்டுனாக்கா அண்டைக்கு 1000 ரூபா காசு உழைக்கும். 1000 ரூபா காசு உழைக்கிறோம். இன்னத்தை நம்பி மிஷினை நம்பி எங்களோட பிள்ளை குட்டி இன்னைக்கு 4 பொம்பளை பிள்ளையார் இதே இன்னே மாதிரி வார தொங்கலிருந்து மட்டக்களப்பு வர மாட்டோம். இந்த கரவலை நம்பினா நாங்கள் என்னத்தால் மிஷினை நம்பித்தான். ஒரு காலத்தில் எங்கட அம்மா அப்பா செஞ்சவங்க கரவலை தொழில் இடுப்பால் செஞ்சவங்க. இப்போ செய்ய முடியாது. காத்தடிக்குது. இந்த பாருங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்கு. என்னத்துக்காக வந்திருக்கு இந்த மிஷின்? ஐயா ஜனாதிபதி கேட்கணும். வேற ஒத்தட்டி நாங்கள் கேட்கலாது. ஜனாதிபதி நாங்கள் எடுத்து நாங்கள் என்னத்துக்காக மக்களுக்கு உதவி செய்வாருன்ட்டு. இப்போ அவர் எங்கட வயிற்றில் அடித்தா இந்த வயிற்றில் அடித்தா நாங்கள் ஆற்று போய் கேட்குறோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் கையெடுத்து மிஷினை எங்களுக்கு தரணும். என்ன காரணம்? எங்களுக்கு தைப்புறம் தான் 2ஆம் மாதத்துக்கு பிறகு ஒரு 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் மட்டும் எங்களுக்கு மீன் பிடிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சரியான மீன் பிடி டைமுக்குள்ளே மிஷினை நிப்பாட்டினா நாங்கள் ஃபினான்ஸ் காசு கட்டணும், லீசிங் காசு. அந்தந்த காசு கட்டம் எங்களுக்கு இருக்கு, முதலாளிமாருக்கும் இருக்கு. நாங்கள் முதலாளிமாரை கேட்கல. முதலாளிமாரை எங்களை நம்பி எடுக்கலை. நாங்கள் அவங்களை நம்பி எங்களுக்கு மிஷின் வேணும். மிஷின் தான் வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஐயா, உதவி செய்யுங்க. கையெழுத்து கும்பிட்டோம். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் மீண்டும் பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற நிலைய கட்டளை 22(1) முதல் 6 வரையிலான பிரகாரம் பாராளுமன்ற அலுவல்கள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த கூச்சல் நிலைமை ஏற்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார எழுப்பிய ஒழுங்கு பிரச்சினை ஒன்றின் போது இந்த கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டா சமர்ப்பித்து தனக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் எழும்பி நின்று இது தொடர்பில் பேசிய நிலையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில் அமைச்சர் நளின் ஜாதிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவுக்கு கட்சியின் உள்ளக பிரச்சினையாலே உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதற்கு பதிலளித்த நிலையில் குழப்பம் அதிகரிக்க சபாநாயகரனுடைய தலையீட்டின் காரணமாக அவை நடவடிக்கைகள் வழமைக்கு கொண்டுவரப்பட்டன. දැන් කලින් වාර්තාව ඉදිරිපත් කරපු පොලිසියම තමයි මේ වාර්තාව ඉදිරිපත් කරන්නේ. කලින් වාර්තාව ඉදිරිපත් කරපු පොලිසියම තමයි ගරු මන්ත්‍රීතුමා කලින් ඔබතුමාට ආරක්ෂාව සම්බන්ධයෙන් තර්ජනයක් තිබෙනවා කියලා ඔබතුමා කියන වාර්තාව ඉදිරිපත් කරපු පොලිසියම තමයි දෙවනි වාර්තාව ඉදිරිපත් කරන්න නැත්තේ. ඒ නිසා දෙවනි වාර්තාව ගැන සැලකිලිමත් වෙන්නට ඕනේ. ඉතින් විශේෂයෙන් අපි කියනවා එහෙමනම් පොලිස් දෙපාර්තමේන්තුවට මහජන ආරක්ෂකතුමාට ඒ ගැන සැලකිලිමත් වෙලා කොහෙන් තර්ජනයක් ආවත් ආරක්ෂා ලබා දෙන්න කතානායකතුමා මැදිහත් වෙන්න පුළුවන්. දැන් ගරු විපක්ෂ නායකතුමා ගරු කතානායකතුමනි කිසිම මොහොතක රෝහණ බණ්ඩාර මන්ත්‍රීතුමා කියලා නැහැ එතුමාට පක්ෂ අභ්‍යන්තරයේ තියෙන තර්ජනයක් පිළිබඳව. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலையம் பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக அக்கரைவெளி விவசாய நிலங்களுக்கு செல்லும் வீதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமையினாலும் குறித்த வீதியில் அமைந்துள்ள வினாத்தியடி இறக்க பாலம் உடைப்படுத்துள்ளதன் காரணமாக அக்கரைவெளி விவசாய நிலங்களுக்கு செல்வதற்குரிய போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் தற்போது அக்கரைவெளியில் அறுவடை செய்யப்பட்ட 5000 வரையிலான நெல் மூட்டைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாமல் வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் நீண்ட நாட்களாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக அப்பகுதிக்கு சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பாதிப்பு நிலைமைகள் குறித்து பார்வையிட்டதுடன் பாதிப்பு நிலைமைகளை சீர் செய்வதற்கு தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவில் அமைந்துள்ள தமிழர்களின் பூர்வீக அக்கரைவேளி பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களான கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கரைநாட்டுக்கேடி ஆகிய பகுதியினைச் சேர்ந்த விவசாயிகளும் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தென்னமரவடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் சுமார் 2000 ஏக்கரிற்கும் மேற்பட்ட வயல் நிலங்களில் நெற்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அக்கரைவெளி விவசாய நிலப்பகுதிக்கு செல்லும் வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாலும் குறித்த வீதியில் அமைந்துள்ள விளாத்தியடி இறக்க
பாலம் உடைபடுத்துள்ளதாலும் அப்பகுதியில் நெற்செய்கை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் அறுவடை செய்யப்படும் பெரும்போக்கு நெல்லினை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக 800 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களில் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு 5000 வரையிலான நெல் மூட்டைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் வீதியோரங்களிலும் வயல்வெளிகளிலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் 15 நாட்கள் வரையில் அங்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நெல் மூட்டைகள் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. இதனால் அக்கரை வழியில் தற்போது 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனை விட இன்னும் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் பல நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் அக்கரை வழியில் காணப்படுகின்ற போதும் குறித்த வீதி பாதிப்பால் விவசாயிகள் அறுவடை செய்வதிலும் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கொக்குளாய் புளையமுனை பகுதியிலிருந்து கொக்குளாய் கடப்பினூடாக படகில் குறித்த அக்கரை வழிக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் தொடர்பில் பார்வையிட்டார். இதன்போது விவசாயிகளால் உடைப்படுத்துள்ள விளையாட்டியடி இறக்க பாலம் காண்பிக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத நிலையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூடைகளையும் உறுப்பினர் பார்வையிட்டார். அதேவேளை குறித்த விளாத்தியடி இறக்க பாலத்தினை தற்காலிகமாக சீர் செய்து தாம் தற்போது அறுவடை செய்யும் நிலை எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்தோடு நீண்ட நாட்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததாலும் சந்தைப்படுத்த முடியாத நிலையில் காணப்படும் தமது நெல்லுக்கு இழப்பீடுகளை பெற்றுத் தருவது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இதன்போது விவசாயிகளால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலையத்தின் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பு எடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் விவசாயிகளின் பாதிப்பு நிலை தொடர்பில் தெரியப்படுத்தியதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல் நிலைமைகளை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினர். இது தவிர விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பில் உரிய தரப்பினர்களது கவனத்துக்கு கொண்டு வருவதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பாதிப்பு நிலையை தீர்க்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களினுடைய வலியுறுத்தலுக்கு அமைவாக கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணியிலிருந்து அக்கரைவெளி வரைக்குமான பாதையை சீரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் விரைவில் அந்த வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிற்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டம் அக்கரைவெளி என்ற இடம். இந்த அக்கரைவெளி என்ற பிரதேசத்தில் கொக்குளாய் கொக்குத்துருவாய் கர்நாடகணி தென்னமரவடி மக்களுக்கான விவசாய நிலங்கள் நிறைய இருக்கின்றது. நிறைய இருக்குதுன்னா 2500 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இதில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் அக்கரைவெளியில். அக்கரைவெளியில் கொக்குளாய் ஆக்களுக்கும் தென்னமரவடி ஆக்களுக்கும் கொக்குத்துறை ஆக்களுக்கும் கணிசமான காணி கிட்ட இருக்குது. 1500 கிட்ட வருமானு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அக்கரைவெளியில் முன்குடியேற்றம் செய்யப்பட்டு விவசாயம் செய்யப்பட்ட காலம் தொடர்ந்து நாங்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாதை நெல்லுக்கு விவசாய உபகரணங்களை கொண்டு வர பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட உழைப்பிலேருந்து எங்களோட விவசாய உழைப்பிலேருந்து ஏக்கருக்கு 3000, 5000, 6000, 7000 சொல்லி ஒவ்வொரு விவசாயியும் கொடுத்து இந்த பாதை செய்கிறோம். இந்த முறை நாங்கள் ஏக்கருக்கு 2000 ரூபா வீதம் எடுத்து இந்த பாதை செய்தோம். இந்த அறுவடை செய்த நெல்லை வீட்டை கொண்டு சேர்க்க முடியாமல் வயல்லையும் இந்த ரோட்லையும் இப்படியே கிடந்து நனைஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் அழுறதோ துன்பப்படுறதோன்ற பிரச்சனை அழிவு தான் முழுக்க. எங்களுக்கு விவசாயம்ன்றது அழிவு தான். அழிவில் இருந்து நாங்கள் மீளையிலாது. நாங்கள் யுத்தத்தாலே அணிஞ்சு விவசாயத்தாலே அணிகிறன்றது சாத்தியம் மனம் ஏற்றுக்கொள்ளுது. அப்படி ஒரு விவசாயியும் கண்ணீரும் கம்பலையுமாக தான் இங்கே இருக்கின்றார்கள். இப்படியான துன்ப நிலையில் இருக்கிறோம். அக்கறை வழியில் சொல்லப்போனா பெரிய ஒரு வழி 2500 ஏக்கர்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே இந்த பாதையால் என்னென்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 3000 மூடைக்கிட்ட வயல்வெளி கிடக்கு. ரோட்டில் கிடந்து 2000 மூடைக்கிட்ட. இப்படியான துன்ப விவரங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான ஒரு பாதையை சீரமைச்சு இந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்தும் இந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் எங்களுக்கு கூடிய விரைவில் ஒத்துழைப்பு நல்கி இப்போது நாங்கள் இந்த அறுவடை செய்த நெல்லை வெளியில் கொண்டு வரத்துக்கு அது விளாத்தியடி இறக்க பாலம் உடஞ்சி சீரழிஞ்சுனாக்கு அதில் ரோட்டில் மிஷினோடையில் அதெல்லாம் புதையுது. இதற்கான ஒரு புனரமைப்பை தற்போது உடனடியாக செய்து வருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிகவும் தாழ்மையுடன் இந்த விவசாயிகள் 3 விவசாயிகளின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அக்கரைவெளியில் கொக்குளாய் கொக்குத்துருவாய் கர்நாடகணி தென்னமரவடி விவசாயிகள் இந்த பாதை சீரின்மையால் நாங்கள் விதைக்கிற பொழுது பாதை பிரச்சனை இல்லை. மழை குறைஞ்ச காலத்தில் மிஷினையும் கொண்டு விதைச்சி போட்டு போயிடுவோம். அப்போ விதைச்சி போட்டு ஒரு 10-15 நாளைக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு தேவையான பசலையெல்லாம் கொட்டில வளமையாக அடுக்கி வச்சு தான் அந்த பசலையில் போடுறாங்க. இந்த ஆண்டும் நாங்கள் எல்லா விவசாயிகளும் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு நான் 26 அந்தர் பசலை கொண்டு நான் அதே மாதிரி நீங்கள் தினம் வந்தீங்க 30 அந்தர், நீங்கள் 18 அந்தர்.
எல்லாம் கொண்டு பசலை போடுற கட்டத்தில் என்ன புயல் வந்தது டிக்மா புயல் வெள்ளம் வந்து எல்லா விவசாயிகளோட பயனையும் அள்ளி கொண்டு போயிட்டு அதுக்கு உதாரணமாக இந்த பேக்குகளை பாருங்க, இந்த பேக்குகளோட அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே விவசாயிகள் எல்லாருக்குமே 10 அந்த பேலை 20 அந்த பேலை அந்தபடியாக 40 அந்த பேலை ஒரு கோட்டில் நடந்து 40. ஜனாதிபதி அனுர புலம்பிய தமிழ் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகின்றாரோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கும் அரசமைப்புக்கும் எதிராக செயல்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தினார். இன்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சுதந்திரத்தின் அணிவகுப்பின் போது ராணுவ படைப்பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பாரிய உயிர் தியாகத்தால் ஈட்டப்பட்ட யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறுமிப்படுத்துகின்றார் என்றும் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படுமானால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டிட்வா சூறாவளி பற்றி மட்டுமே பேசப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டினார். யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்பட்டுக் கொள்வதன் ஊடாகத்தான் எமது உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகமுமான முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தெரிவிக்கையில், கிவலோயா திட்டமானது ஏற்கனவே கடந்த கால அரசாங்கங்களின் ஆட்சிக் காலங்களில் பேசப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக ஏற்கனவே 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உரையிலும் இதனை குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடு காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளார். எனவே தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா உட்பட குழுவினர் இன்று காலை புதுடெல்லிக்கு புறப்பட்டனர். புதுடில்லியை அடுத்து இந்த விஜயத்தில் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கான வருகைகளும் அடங்கும். மேலும் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும். மேலதிகமாக இந்தியாவில் விவசாயம், தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான மையங்களை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த விஷயத்திற்காக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் சில்வின் சில்வாவுடன் நிறுவனங்களுக்கு இடையான ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் யனக அதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், கிட்னன் செல்வராஜ், ஜேவிபி ஊடக பிரிவின் உறுப்பினர் ஹேமதிலக கவகே மற்றும் ஜேவிபி சர்வதேச குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கல்பனா மதுபாஷினி ஆகியோர் அடங்குவர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இம்மாதம் இறுதியில் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மக்ஷினி கொலன்னே உறுதிப்படுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெறவுள்ள AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இந்த விஜயத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வன் சில்வா தலைமையிலான குழு இன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளது. இந்திய கலாசார உறவுகளுக்கான சபையின் விசேட அழைப்பின் பேரில் செல்வன் சில்வா தலைமையிலான குறித்த குழு இந்தியாவின் புதுடில்லி நோக்கி பயணித்துள்ளது. இந்த குழு இந்தியாவின் குஜராத் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதுடன் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் விசேட கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜெப்ரி எப்ஸ்டீன் ஆவண காப்பகத்தில் இலங்கையின் பெயர் 188 இடங்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீதி திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள சமீபத்திய தரவுகள் இதனை தெரிவிக்கின்றன. இந்த ஆவண காப்பகத்தில் உள்ள மின்னஞ்சல்கள், பயண விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கான குறிப்புகளை ஆய்வு செய்ததில் இலங்கை தொடர்பான பெயர்கள் பல இடங்களில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை எப்ஸ்டீனின் குற்ற செயல்களுடன் நேரடி தொடர்புடையவை அல்ல என குறிப்பிடப்படுகின்றன. குறிப்பாக தனிநபர்கள் இலங்கைக்கு மேற்கொண்ட பயணம், தங்குமிட விவரங்கள், நேர வலயங்கள் மற்றும் கல்விசார் தகவல்கள் தொடர்பான பொதுவான உரையாடல்களே இலங்கை என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ள நபர்கள் தாங்கள் இலங்கையில் இருந்ததாக அல்லது இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக சாதாரணமாக குறிப்பிட்டிருக்கும் தகவல்களே இதில் அதிகம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எப்ஸ்டீனின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக இலங்கை இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இந்த தேடல் முடிவுகளில் கண்டறியப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆவணங்களில் உள்ள அனைத்து தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டவை அல்ல என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். இந்த ஆவண காப்பகத்தில் ஒரு நாட்டின் பெயரோ அல்லது தனிநபரின் பெயரோ குறிப்பிடப்படுவதால் மாத்திரம் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கருத முடியாது எனவும் அவற்றை சூழலோடு அதாவது கண்டெக்ஸ்ட் ஒப்பிட்டே வாசிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த மேலதிக உண்மைகள் வெளிக்கொண்டு வரும் நோக்கில் சர்வதேச ஊடக நிறுவனங்கள் இந்த ஆவணங்களை தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.